கன்னிராசி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பதிவில் சந்திர கிரகணம் எப்போ நடக்க போகுது, அதனால் கன்னிராசி நேயர்களுக்கு என்னென்னலாம் மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா, இந்த மாதிரி ஜோதிடம் சம்மந்தப்பட்ட தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்குறதுக்கு எங்களோட காமதேனு ஜோதிடம் சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சந்திர கிரகணம். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில பூமி இருக்குங்க. சூரியனால் வெளிவர வெளிச்சத்தில் பூமியோட நிழல் சந்திரன் மேலே விழுகும். இதுதான் சந்திர கிரகணம். இது என்றைக்கு நடக்குது அப்படின்னா, செப்டம்பர் 7, அதாவது ஆவணி மாதம் 22ஆம் தேதி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:58 மணி அளவில் இருந்து அடுத்த நாள் செப்டம்பர் 8 அதிகாலை 1:26 மணி அளவு வரையுமே இந்த சந்திர கிரகணம் நடக்குதுங்க. இது இந்தியாவில் பார்க்க முடியும். வெறும் கண்களால் பார்க்கக்கூடாது, அதுக்குன்னு சில கிளாஸஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாங்க. மேலும் கிரகணத்தப்போ நம்ம எங்கேயுமே வெளியில் போகக்கூடாது, அது மாதிரி எதுவுமே சாப்பிடக்கூடாது. கிரகணம் முடிஞ்ச உடனே குளிச்சிடணும். இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சது தான். சரி, இந்த கிரகணத்தால் என்னென்னலாம் கன்னிராசிக்கு மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னுமே தெரிஞ்சுக்கலாம். கிரகணத்தப்போ உள்ள கிரக நிலைகளை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, கோச்சார நிலை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கன்னி ராசிக்கு ராசியில் செவ்வாய், 6ல் சந்திரன் ராகு, 7ல் சனி, 10ல் குரு, 11ல் சுக்கிரன், 12ல் சூரியன் புதன் கேது பகவான் சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் அப்போதைக்குள்ள கோச்சார கிரகநிலை. சரி, இப்போது சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் அதிபதிங்க. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான கும்ப ராசியில் ராகுவோட பூரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திரன் ராகு இணைகிறது சந்திர கிரகணமாக பார்க்கப்படுதுங்க. மேலும் அந்த கிரகணம் அன்னைக்கு பௌர்ணமி. மேலும் அந்த கிரகணத்துக்கு குருவோட பார்வைன்றது இருக்குது. அதனால் கிரகணத்தால் எந்தவித ஒரு கெட்ட பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. முழுக்க ஒரு சாதகமான பலன்கள் தான் நடக்குங்க. சரி, எந்த விதமான பலன்கள் அப்படி ஏற்படும் அப்படின்றதையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படின்றதையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. சரி, கன்னி ராசிக்கு இப்போ 6ஆம் இடம் வலுப்பெறுதுங்க. 11ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல ஒளிச்சந்திரனா குரு பார்வையில் இருக்கிறது நல்ல விஷயமாக பார்க்கப்படுதுங்க. எப்போனா இந்த செப்டம்பர் 7 ஒட்டிய நாட்களில் இந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும். சரி, என்ன மாற்றங்கள் அப்படின்னா, முதல் விஷயம், தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க, ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு இது ஒரு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. நல்ல பலன்கள், நல்ல விதமான மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுங்க. வேலை ரீதியாக சில பேர்த்துக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி சம்பள உயர்வு ஏற்படலாம், இன்சென்டிவ் கிடைக்கலாம், உங்களோட உழைப்புக்கேற்ற ஊதியம்ன்றது கிடைக்குங்க, பாராட்டுக்கள் கிடைக்குங்க. இந்த மாதிரி உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம்ன்றது உங்களோட உத்தியோக ரீதியாக உங்களுக்கு கிடைக்கப்படுங்க. அதனால் வேலை பார்க்குறவங்களுக்கு இது ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்குங்க. வேலையில் ஏதாவது ஓவர் டைம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கனாலுமே அதுவுமே சரியாகும். வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பான கன்னிராசிக்கு இந்த கிரகணத்தால் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி அதனால் உங்களோட குடும்பத்தோட வருமானமும் அதிகரிக்குங்க. உங்களோட ஓவரால் உங்களோட இன்கம்ன்றது அதிகரிக்கும். அதாவது குடும்பத்தோட பொருளாதாரம்ன்றது கண்டிப்பான முறையில் அதிகரிக்குங்க. கடன் வாங்கி வச்சுருக்கிறவங்களுக்கு கடன் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதற்கான வழிகள் ஏற்படுங்க. அதாவது பணம்ன்றது கிடைக்கப்படுங்க. உங்களுக்கு பல்காக காசு பணம்ன்றது கிடச்சி அதனால் கடனை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கக்கூடிய வழிகள் உங்களுக்கு ஏற்படும். இன்னும் சில பேர்த்துக்கு கடனில் இருந்து பரிபூர்ணமாக வெளிவரக்கூடிய வாய்ப்புகளுமே ஏற்படுங்க. இந்த மாதிரி கடன் பிரச்சனைகள், கடன் தொல்லைகள் இது எல்லாமே படிப்படியாக சரியாகக்கூடிய ஒரு சூழல் இந்த கிரகணத்தோட்டிய நாட்களில் ஏற்படுங்க. இதுவரையுமே தேவையில்லாத அலைச்சல்ன்றது ஏற்பட்டிருக்குங்க. தொழில் ரீதியாகவோ இல்லை வேலை ரீதியாகவோ இல்லை குடும்பத்துக்காகவோ பிள்ளைகளுக்காகவோ இல்லை யாருக்காகவோ உங்கள் வாழ்க்கையில் இப்போது கொஞ்சம் நாட்களாக, அதாவது இந்த ஒரு மாத காலகட்டமாக தேவையில்லாத அலைச்சல்ன்றது ஏற்பட்டிருக்குங்க. இந்த மாதிரி தேவையில்லாத அலைச்சல் இது எல்லாமே சரியாகுங்க. நீண்ட நாளாக ஏதோ ஒரு உடல் உபாதையினால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்குமே உடல் நலத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க. ஏதாவது நோயினால் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த நோய் படிப்படியாக சரியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படுங்க.
ஏதாவது கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலுமே, இந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒரு தீர்வுக்கு, ஒரு முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே குடும்ப ரீதியாக ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு கோர்ட்டு கேஸுனால அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்கன்னாலுமே, இதில் இருந்து தீர்வுகள், இதுக்கான தீர்வுகள் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. உங்களுக்கு எதிரிகள்னு யாராவது இருந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா, அதில் இருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. இப்போ தொழில் பண்ணுறவங்களுக்கு எதிரிகள்னு நிறையா பேர் இருப்பாங்க. இல்லை வேலை பார்க்குற இடத்துல கூட நம்மக்கிட்ட நல்ல விதமாக பேசி நம்மளுக்கு பின்னாடி நம்மளுக்கு கெடுதல்களை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. குடும்பத்தில் கூட சில பேர் இந்த மாதிரியான வேலைகளை செய்வாங்கங்க. இந்த மாதிரியான கண்ணுக்கு தெரிந்த மற்றும் தெரியாத எதிரிகளோட பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விலகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. மேலும் நீண்ட நாளாக வேலைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்குங்க. அது மாதிரி அரசு வேலைக்காக முயற்சி செஞ்சிட்ருக்கவங்களுக்குமே அரசு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இதுவரையுமே நீங்கள் மனதளவில் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, இல்லைன்னா வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கனாலுமே அந்த மாதிரியான குழப்பங்கள் எல்லாமே சரியாகி உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகளுமே இருக்குதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையை பற்றிய ஒரு தெளிவுன்றது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களோட அறிவு மற்றும் புத்திசாலித்தனம் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்குங்க. அதனால் பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு சேருங்க. படிக்கிற மாணவர்களுக்கு இது ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்குங்க. படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. படிப்பில் சிறந்து விளங்குவீங்க, தேர்ச்சிகளில் அதிக மதிப்பெண் எடுப்பீங்க. இந்த மாதிரி படிப்பு ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட மூத்த சகோதரம், உங்களோட அக்கா, அண்ணன் இவங்களோட ஆதரவு கிடைத்து உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துங்க. சரி, தொழில் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில் ஸ்தானத்தில் ஏற்கனவே குரு பகவான் இருக்க, உங்களோட தொழில் ஸ்தான அதிபதியான புதனும் இப்போ சந்திரன் பார்வை, ஒரு சந்திரன் பார்வையில் இருந்து இப்போது லாபஸ்தானத்துலேயுமே சுக்கிரன் இருக்கிறதுனால தொழில் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்குங்க. தொழிலில் அபரிவிதமான லாபம்ன்றது ஏற்படும் இந்த காலகட்டத்தில். சேல்ஸ் நல்லா நடக்கும், ஆர்டர்ஸ் நிறையா வரும். இந்த மாதிரி வியாபாரம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். தொழில் பண்ணுறவங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. இந்த காலகட்டத்தில் உங்களோட லாபமுமே அதிகரிக்கும். இதனால் உங்கள் குடும்பத்தோட பண வரவுமே அதிகரிக்குங்க. சரி, என்ன இருந்தாலும் உங்கள் ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படலைங்க. அதுவும் சனி பகவானோட நேரடி பார்வையில் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனைன்றது இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஏதோ நீங்கள் உங்களோட லைஃப் பார்ட்னரை புரிஞ்சுக்காமல் இருப்பீங்க, லைஃப் பார்ட்னர் உங்களை புரிஞ்சுக்காமல் இருப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனைன்றது இருந்துக்கிட்டு இருக்குங்க. அதனால் நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. எதுவுமே அவசரப்பட்டு இப்போதைக்கு நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாதுங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே பொறுமையாக நிதானமாக யோசிச்சுட்டு நீங்கள் செய்கிறது தான் நல்லபடியாக பார்க்கப்படுதுங்க. ஏன்னா செவ்வாய் பகவான் கிட்டத்தட்ட செப்டம்பர் 15 வரையுமே உங்கள் ராசியில் தான் இருக்கார். 15ஆம் தேதிக்கு மேலே அவர் 2ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆயிடுவார். ஆனதுக்கப்புறம் அவர் குரு பார்வையில் வந்துடுறதுனால இந்த அசாதாரண பலன்கள், இந்த கெட்ட பலன்கள், செவ்வாய் கொடுக்குற கெட்ட பலன்கள் எல்லாமே செப்டம்பர் 15 வரை தான் இருக்கும். அதனால் அது வரையுமே நீங்கள் நிதானத்தோட பொறுமையோடு இருக்கணுங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலுமே நல்லா ஒரு தடவைக்கு 4-5 தடவை யோசிச்சுட்டு செய்யுங்க. இதில் செய்யலாமா வேண்டாமா, இதனால் நம்மளுக்கு பிரயோஜனம் இருக்குமா இருக்காதா அப்படின்னு நல்லா யோசிச்சுட்டு செய்யுங்க. அது மாதிரி எதையுமே அவசரப்பட்டு எதையுமே செய்யாதீங்க. அவசரப்பட்டுமே எதையும் வார்த்தைகளை விடக்கூடாது, பேச்சிலையுமே கவனம்ன்றது தேவைப்படுது. அது மாதிரி ரிலேஷன்ஷிப் உங்களோட லைஃப் பார்ட்னர்கிட்டையுமே நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போய் பொறுமையாக போகிறது ஒரு முக்கியமாக பார்க்கப்படுதுங்க. அது மாதிரி உங்களோட சகோதரர்கள்கிட்டையுமே நீங்கள் விட்டு கொடுத்து பொறுமையாக போகணுங்க. ஏன்னா அவங்களாலையுமே உங்களுக்கு சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. மேலும் கோவப்படுறது, டென்ஷன் ஆகிறது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுமே ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதுலேயுமே நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. சரி, இந்த கிரகணத்தால் இந்த மாதிரியான பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, இந்த கிரகணம்ன்றது 8ஆம் தேதி முடியுது, அதிகாலையில் முடியுது. முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள பிள்ளையார் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுங்க. சரிங்க, இவ்வளோதான். அனைவரும் அனைத்து பலமும் செல்வம் பெற்று வாழ்க்கை வளமுடன். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான ஜோதிடம் சார்ந்த தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்குறதுக்கு எங்களோட காமதேனு ஜோதிடம் சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. நன்றி.